Hi friends, welcome to PKR Excellent English Course. நண்பர்களே, லாஸ்ட் கிளாஸ்ல இங்கிலீஷ் லேர்னிங் பற்றி பார்க்கும்போது வாக்கியம் என்பது என்ன, அதாவது வாட் இஸ் எ சென்டென்ஸ், வாக்கியம் என்பது என்ன மற்றும் சென்டென்சஸ் அதனுடைய வகைகள், அந்த சென்டென்சஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், என்னென்ன விதமான பகுதிகளை நம்ம யூஸ் பண்றோம் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். அந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல I have already told you there are 8 parts of speech. 8 விதமான ஒரு சென்டென்ஸை அமைப்பதில், ஒரு வாக்கியத்தை அமைப்பதில் 8 விதமான பகுதிகள் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அதில் இன்றைக்கு ஃபர்ஸ்ட் ஒன் நவுன் அப்படின்ற பகுதியை பற்றியும், அதை சென்டென்ஸில் எப்படி வைத்து ஃபார்ம் பண்ணுவது, அதே போல ப்ரொனவுன் இதை பற்றியும் நாம் இன்றைக்கு எந்த வகுப்புல தெரிந்து கொள்ள போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் நவுன். நவுன் என்பது என்ன சொல்லிருக்கோம்? பெயர் சொல். நவுன் என்பது பெயர் சொல். இந்த நவுன் என்பது என்ன அப்படின்னா 3 விஷயங்களை உள்ளடக்கியது. நேம் ஆஃப் தி பர்சன், நேம் ஆஃப் தி பர்சன், ஒரு நபர். இரண்டாவது நேம் ஆஃப் பிளேஸ், நேம் ஆஃப் பிளேஸ், இடத்தினுடைய பெயர். மூன்றாவது நேம் ஆஃப் திங்ஸ், நேம் ஆஃப் திங்ஸ். இந்த மூன்றையும் குறிப்பிடும் வார்த்தையை தான் நவுன் என்று சொல்கிறோம். So, what is a noun? Noun என்பது என்ன அப்படின்னா, noun is a word. Noun is a word which denotes name of a person, name of a place and the name of things. ஒரு நபரின் பெயரையோ, இடத்தினுடைய பெயரையோ, பொருளின் பெயரையோ நேரடியாக பயன்படுத்தினோம் என்றால் that is called noun. அதைத்தான் noun என்று சொல்கிறோம். தமிழ்ல இதை பெயர்ச்சொல் என்று சொல்கிறோம். அந்த noun எப்படி ஒரு சென்டென்ஸ்ல நம்ம யூஸ் பண்றது? ஜெனரலா noun என்பது ஒரு சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட் ஆகும். ஒரு செய்தி வாக்கியம் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுல சப்ஜெக்ட் ஆகும், ஆப்ஜெக்ட் ஆகும். நவுன் என்பது ஒரு சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட் ஆகவோ அல்லது ஆப்ஜெக்ட் ஆகவோ வரும். நவுன் யூஸ் பண்றது எப்படி அப்படின்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஒன் எடுத்துக்கோ, நேம் ஆஃப் தி பர்சன். நேம் ஆஃப் தி பர்சன் எடுத்துட்டோம்னா இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, கலா இஸ் எ brilliant girl. Kala is a brilliant girl. இப்போ நம்ம என்ன பார்க்கிறோம்? நேம் ஆஃப் தி பர்சன் யூஸ் பண்றோம். அந்த நவுன் எடுத்துக்கலாம், நபரின் பெயர். ஃபார் எக்ஸாம்பிள் கலா இஸ் எ brilliant girl. இதுல கலா என்ற நேம் யூஸ் பண்ணிருக்கோம். கலா என்ற நேம் யூஸ் பண்ணிருக்கோம். கலா ஒரு புத்திசாலி பெண். தட் மீன்ஸ் கலா ஒரு புத்திசாலி பெண்ணாக இருக்கிறார். அதான் கலா இஸ் எ brilliant girl. இதுல நவுன் என்பது என்ன? கலா. லைக் திஸ், ராமு இஸ் எ டாக்டர். ராமு இஸ் எ டாக்டர். இதுல எந்த வேர்ட் எடுத்துக்கிறோம்? ராமு. ராமு என்பது நவுன் எடுத்துக்கொள்கிறோம். அதான் நவுன் என்பது பர்சனை பொறுத்தவரையில் it is a male name or female name. என்ன இருக்கும்போது நபரை பொறுத்தவரை அது ஒரு ஆண் பெயராக இருக்கும் அல்லது பெண் பெயராக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லிருக்கோம்?
Kalai is a brilliant girl. அதே போல ராமு is a doctor. அப்ப ஒரு சென்டென்ஸ்ல நவுன்ல நேம் ஆஃப் த பர்சன் எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறதுக்கு இந்த ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் ஒன், அடுத்தது என்ன சொல்லிருக்கோம் அப்படின்னா, அடுத்தது என்ன சொல்றோம் அப்படின்னா, நேம் ஆஃப் பிளேஸ், இடத்தின் பெயரை பயன்படுத்துவது. அடுத்தது என்ன, செகண்ட் ஒன் என்னது, நேம் ஆஃப் பிளேஸ், இடத்தினுடைய பெயரை அதை குறிக்கக்கூடிய ஒரு நவுன், ஒரு நவுனை சப்ஜெக்ட் ஆகவோ ஆப்ஜெக்ட் ஆகவோ பயன்படுத்துவது. அதுதான் நேம் ஆஃப் த பிளேஸ் என்பது. இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன். மும்பை is a big city. Please see this example. இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. மும்பை is a big city. என்ன மீனிங்? What is the meaning? மும்பை என்பது ஒரு பெரிய நகரமாக இருக்கிறது. அல்லது இப்படி சொல்றோம், மும்பை என்பது ஒரு பெரிய நகரம். Here மும்பை, it is a noun. அதுதான் noun. அது என்ன ஒரு நவுனை குறிக்கிறது? நேம் ஆஃப் த பிளேஸ். எதை குறிக்கிறது? நேம் ஆஃப் த பிளேஸ். அதே போல ஃபார் எக்ஸாம்பிள், another example, சென்னை is the capital of Tamil Nadu. Chennai is the capital of Tamil Nadu. Here what is the noun? Chennai. என்ன noun யூஸ் பண்ணிருக்கோம்? Chennai. This is also a name of the place. இதுவும் என்ன? ஒரு இடத்தினுடைய பெயர். So ஒரு இடத்தினுடைய பெயரையும் டைரக்டாக noun என்பதை சப்ஜெக்ட் ஆக பயன்படுத்துகிறோம். For example, Mumbai is a big city. Then Chennai is the capital of Tamil Nadu. Then another one, என்ன சொல்லிருக்கோம் nounல? Third one வந்து name of things, பொருட்களுடைய பெயர்களை noun-ஆக பயன்படுத்துவது. பொருளின் பெயரை noun என்ற பெயரிலே சப்ஜெக்ட் ஆக பயன்படுத்துகிறோம். That is name of things. Name of things. இதற்கு எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம்னா, இத பாருங்க. Hero pen writes well. Hero pen writes well. Here first word என்ன? சப்ஜெக்ட் ஆக வருகிற வார்த்தை hero pen. Hero pen என்பது என்ன? It is the name of things. ஒரு பொருளுடைய பெயர். அப்ப ஒரு பொருளின் பெயரை நாம் சப்ஜெக்டாக வைத்து சென்டென்ஸ்ல எழுதுகிறோம். ஹீரோ பென் ரைட்ஸ் வெல். ஹீரோ பென் நன்றாக எழுதுகிறது. இதை போல noun என்பதை name of the person, name of the place and name of the things என்ற வகையிலே ஒரு சென்டென்ஸிலே டைரக்டாக ஒரு நபரின் பெயரையோ, ஒரு இடத்தினுடைய பெயரையோ, ஒரு பொருளின் பெயரையோ நாம் சப்ஜெக்டாக வைத்து சென்டென்சஸ் அமைக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன். ஓகே, ஆர் யூ கிளியர் அபௌட் நவுன்? உங்களுக்கு இப்ப நவுன் பற்றி தெரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். தென் ரெண்டாவது லிஸ்ட், பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் அடுத்தது என்ன வருது? ரெண்டாவது என்னன்னா ப்ரொனவுன். செகண்ட் ஒன் என்னது? ப்ரொனவுன். ப்ரொனவுன் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் நவுன் யூஸ் பண்றது சொல்லிட்டோம். தென் ஒரு சென்டென்ஸ்ல ப்ரொனவுன் யூஸ் பண்றது எப்படி? அப்ப என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஃபர்ஸ்ட் ஒன், வாட் இஸ் தி ப்ரொனவுன்? வாட் இஸ் ப்ரொனவுன்? ப்ரொனவுன் என்பது என்ன? Pronoun is a word. Pronoun is a word which is used instead of noun. Pronoun is a word which is used instead of noun. Instead of noun. Instead. That means
நவுனுக்கு பதிலாக பெயர்ச்சொல் சொல்றோம் இல்லையா, பெயர்ச்சொல்லுக்கு பதிலாக வேறொரு வார்த்தையை பயன்படுத்தினால் that is called pronoun. இப்ப சொன்னேன் இல்லையா, நேம் ஆஃப் த பர்சன், நேம் ஆஃப் பிளேஸ், நேம் ஆஃப் திங்ஸ் டைரக்டா யூஸ் பண்ணோம் இல்லையா நவுன்ங்கிற பெயர்ல. அதை டைரக்டா நேம் யூஸ் பண்ணாம அதற்கு பதிலாக வேறொரு வார்த்தை மற்றொரு வார்த்தையை பயன்படுத்துகிற பொழுது that is called pronoun. அதனாலதான் இது எப்படி சொல்றோம், pronoun is a word which is used instead of noun. இதுல there are list of pronouns. ஏன்னா noun என்பது அந்த மூணுலயே முடிந்து விடுகிறது, டைரக்ட் பெயர் என்கிறாங்க, நபர் பொருள் இடம் அதிலே முடிந்து விடுகிறது. பட் pronouns என்கிற பொழுது there are list of pronouns. அதுக்கு ஒரு pronoun list இருக்கிறது. அதை என்ன செய்கிறோம் என்றால் நாம் எளிதில் தெரிந்து கொள்வதற்காக மூன்றாக பிரிக்கிறோம். list of pronouns மூன்றாக பிரிக்கிறோம். first person, second person and third person. இப்படி மூன்றாக பிரித்து கொள்கிறோம். pronouns யூஸ் பண்றது எப்படி சொல்றோம், first personல என்ன பண்ணணும், second personல என்ன பண்ணணும், third person என்ன பண்ணணும். இது ஒன்றும் இல்லை. என்ன அப்படின்னு சொல்றோம்னா, நவுனுக்கு பதிலாக வார்த்தைகளை பயன்படுத்துகிற பொழுது மூன்று விதமாக பிரித்துக் கொள்கிறோம். என்ன அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் என்பது தன்னை பற்றி சொல்வது. தமிழ்ல கூட சொல்லுவாங்க தன்மை அப்படின்னா, தன்னை பற்றி சொல்வது, அதற்கு தன்மை என்று பெயர். செகண்ட் பர்சன் என்பது எதிரில் உள்ளவர்களை பற்றி சொல்வது, நமக்கு எதிரில் உள்ளவர்களை பற்றி சொல்வது. ஆப்போசிட், நமக்கு எதிரில் உள்ளவர்களை பற்றி சொல்வது, that is called செகண்ட் பர்சன். தமிழ்ல முன்னிலை என்று சொல்வது. தமிழ்ல என்ன பேரு, முன்னிலை என்று சொல்கிறோம். then third person என்பது இங்கு இல்லாத நபர்களை, அதனால third parties சொல்றோம் இல்லையா, மூன்றாம் நபர், மூன்றாம் நபர்களை பற்றி பேசுகிற பொழுது அதற்கு தமிழில் படற்கை என்று பெயர், படற்கை. இப்படி pronoun யூஸ் பண்ணுகிற பொழுது அந்த லிஸ்ட் ஆஃப் pronouns ஃபர்ஸ்ட் பர்சன் அதாவது தன்னை பற்றி குறிப்பது, செகண்ட் பர்சன் நம் எதிரில் இருக்கிறவர்களை பற்றி குறிப்பது, தென் தேர்ட் பர்சன் இங்கு இல்லாதவர்களை பற்றி குறிப்பது என மூன்று வகையாக பிரித்துக் கொள்கிறோம். இதை வகைப்படுத்துவதை முதலில் நாம் எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும். இதை டுடே கிளாஸ் இன்றைய வகுப்புல pronouns லிஸ்ட்ல இருந்து ஒன்றை மட்டும் நாம் எடுத்துக்கொள்கிறோம், ஃபர்ஸ்ட் பர்சன் மட்டும். எதை மட்டும் எடுத்துக்கொள்கிறோம், only first person. first person என்பது என்ன சொல்லிருக்கேன், தன்னை பற்றி சொல்வது. தன்னை பற்றி சொல்கிற பொழுது இப்ப நேமுக்கு பதிலாக மொத்தம் 5 வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம். ஐ, மை, மீ, மைன், மைசெல்ஃப், இப்படி 5 விதமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம். இதுதான் ஃபர்ஸ்ட் பர்சன்ல pronoun. தன்னை பற்றி சொல்கிற பொழுது 5 விதமான வார்த்தைகளை நாம் பயன்படுத்துகிறோம். இதை நம்ம வாக்கியத்தில் சேர்த்து பயன்படுத்துகிறோம். அது என்னென்ன அப்படின்னு சொன்னா, ஐ, மை, மீ, மைன், மைசெல்ஃப். இது ஒவ்வொன்றுக்கும் என்ன மீனிங்னா, ஃபர்ஸ்ட் ஒன் ஐ என்பதற்கு நான், ஐ என்பதற்கு நான், மை என்பதற்கு என்னுடைய, மை என்பதற்கு என்னுடைய, மீ என்பதற்கு என்னை எனக்கு, மீ என்பதற்கு என்னை எனக்கு, மைன் என்பது என்னுடையது, மைன் என்பது என்னுடையது, தென் மைசெல்ஃப் என்பது நானே. இப்படி வகைப்படுத்திக் கொள்கிறோம். என்ன சொல்றோம், தமிழ்ல ஐ என்பது நான், மை என்பது என்னுடைய, மீ என்பது என்னை எனக்கு, மைன் என்பது என்னுடையது, மைசெல்ஃப் என்பது நானே என்ற அர்த்தத்தில் பயன்படுத்துகிறோம். இதை நாம் ஒவ்வொரு எக்ஸாம்பிள் மூலமா we can clear. இதை வந்து எப்படின்னா ஒவ்வொரு எக்ஸாம்பிள் மூலமா நம்ம கிளியர் பண்ணிக்கிறோம். இப்போ ஐ எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் சொல்றோம் இல்லையா, ஐ ஆம் ஏ டீச்சர்.
I am a I யூஸ் பண்ணிருக்கோம். I am a teacher. ஏன் இந்த ப்ரொனவுன்ஸ் நமக்கு தெரியும் உங்களுக்கு? நம்ம நேம் யூஸ் பண்றதுக்கு பதிலா டைரக்டா யூஸ் பண்ணோம் இல்லையா? நேம் பயன்படுத்துறோம்ல, அதுக்கு பதிலா வேற ஒரு வார்த்தை போட்டுறோம். இப்போ எனக்கு ஒரு பெயர் இருக்கு இல்லையா? ஆனா நான் சொல்லும்போது என்ன சொல்றேன்? என்னுடைய பெயரை சொல்லாம நான் ஒரு டீச்சர் என்று சொல்றேன். தட் இஸ் கால்ட் ப்ரொனவுன். அதான் ஃபர்ஸ்ட் பர்சன்ல. அதான் இப்ப சொல்றோம். ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர். இதெல்லாம் சிங்குலர். ஃபர்ஸ்ட் பர்சன்ல ஒருமையில் சொல்வது. அது ஃபர்ஸ்ட் வர்ற வார்த்தை என்ன? I am a teacher. ஓகே. தென் செகண்ட் ஒன் இருக்கு மை. மைனா என்ன சொல்லிப்போம்? என்னுடைய. இது எப்படி சொல்றோம் இல்லையா? My father. My father was a teacher. My father was a teacher. என்னுடைய ஃபாதர் எடுத்துக்கிட்டோமா? என்னுடைய ஃபாதர். அப்ப மை வந்துச்சு இல்லையா? செகண்ட். அது ஒரு ப்ரொனவுன். தென் மீ. மீங்கிறதுக்கு என்ன சொல்லிருக்கோம்? ரெண்டு மீனிங் இருக்குது. மீ என்பதற்கு இரண்டு மீனிங். ஒன்னு என்னை, இன்னொன்னு எனக்கு. இப்ப my friend met me yesterday. My friend met me yesterday. இங்க மீ என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறோம். அதற்கு மீனிங் என்ன, என்னை, எனக்கு ரெண்டு மீனிங் இருக்கு. இந்த இடத்துல என்னை என்ற அர்த்தத்துல பயன்படுத்தியிருக்கிறோம். எப்படின்னா my friend met me yesterday. இது என்ன அப்படின்னு சொன்னா என்னுடைய நண்பர் நேற்று என்னை சந்தித்தார். என்னை சந்தித்தார். மீ. இதையே எனக்குங்கிற மீனிங்ல சொல்ற பொழுது my father gave me a pen. இந்த சென்டென்ஸை கவனிங்க. இதுலயும் மீ என்ற வார்த்தை வருகிறது. முதல்ல யூஸ் பண்ணும் பொழுது என்னுடைய நண்பர் நேற்று என்னை சந்தித்தார். என்னை அப்படிங்கிறதுக்கு மீ தான். இந்த இடத்துல சொல்ற பொழுது my father gave me a pen. என்னுடைய அப்பா எனக்கு ஒரு பேனா தந்தார். என்னுடைய அப்பா எனக்கு ஒரு பேனா தந்தார். அப்ப இந்த இடத்துல எனக்கு மீ என்ற வார்த்தைக்கு என்ன? எனக்கு. இப்படி மீ என்ற வார்த்தையினை ப்ரொனவுன் யூஸ் பண்ணும் பொழுது என்னை அர்த்தத்தில் யூஸ் பண்ணலாம், எனக்கு என்ற அர்த்தத்தில் யூஸ் பண்ணலாம். இது தென் அடுத்தது என்ன இருக்கு? மைன். மைன் என்னுடையது. மைன் என்பது என்ன? என்னுடையது. இப்ப இப்படி சொல்ல பாருங்க. திஸ் இஸ் மை புக். திஸ் இஸ் மை புக். இது என்னது? இந்த புத்தகம். இது என்னுடைய புத்தகம். திஸ் இஸ் மை புக். இது என்னுடைய புத்தகம். மை யூஸ் பண்ணிருக்கோம் இல்லையா? இதை இப்படி சொல்லாம இந்த புத்தகம் என்னுடையது அப்படி சொல்லலாம்ல. இது என்னுடைய புத்தகம் என்பதற்கு திஸ் இஸ் மை புக் என்று சொல்கிறோம். இது அப்படி சொல்லாம திஸ் புக் இஸ் மைன். இது எப்படி சொல்றோம்? திஸ் புக் இஸ் மைன். அப்படி சொல்கிற பொழுது இது என்னவாயிடும்? இந்த புத்தகம் என்னுடையது என்று ஆகிவிடும். அப்ப இந்த புத்தகம் என்னுடையது. this book is mine. இப்படி சொல்ல this is my pen அப்படி சொல்றோம். இது என்னுடைய பேனா. this is my pen. அதுக்கு பதில் இந்த பேனா என்னுடையது, இந்த பேனா என்னுடையது அப்படிங்கிற பேனா என்னன்னா this pen is mine. this pen is mine. அப்ப mine என்பது என்ன? என்னுடையது என்ற மீனிங்ல பயன்படுத்துகிறோம். இது நாலாவது ஐவரிசையில நாலாவது. then myself என்று ஒன்று இருக்கிறது. myself என்றால் நானே. நானே என்ற அர்த்தத்தில் வரும். myself என்பது என்ன? நானே என்ற அர்த்தத்தில். இப்படி சொல்றோம் இல்லையா? I wash my clothes myself. I wash my clothes myself. இது என்ன மீனிங் பாருங்க. இங்கே பாருங்க. மைன் வந்திருக்கு, myself வந்திருக்கிறது. மை என்பது என்னுடைய. நான் என்னுடைய ஆடைகளை நானே வாஷ் பண்ணி கொள்கிறேன். நானே. that is myself. நானே வாஷ் பண்ணிக்கிறேன். அதான் myself. இப்படி ப்ரொனவுன்ல ஃபர்ஸ்ட் பர்சன் மட்டும் படிச்சிட்டு இருக்கோம். அதுல I, my, me, mine, myself என்ற 5 வார்த்தைகளை சென்டென்ஸ்ல யூஸ் பண்றது கத்துட்டு இருக்கோம். சோ இந்த வகுப்பை பொறுத்த வரைக்கும் நவுன் என்பது என்ன, அதை எப்படி சென்டென்ஸ்ல யூஸ் பண்றது, தென் ப்ரொனவுன் என்பது என்ன, அதுல
ஃபர்ஸ்ட் பர்சன் தன்னை பற்றி சொல்கிற ஃபர்ஸ்ட் பர்சன்ல இருக்கிற 5 வார்த்தைகளை மட்டும் வைத்து சென்டென்ஸ் எழுதி கொண்டிருக்கிறோம். இந்த வகுப்பினை இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறோம். தொடர்ந்து ப்ரொனவுன் லிஸ்ட் எப்படி பயன்படுத்துவது என்பதை அடுத்த வகுப்பில் பார்ப்போம். இந்த கிளாஸ் பிடிச்சிருந்ததுன்னா நண்பர்களே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம உங்க சேனல்ல இருக்கிற என்னுடைய சேனல்ல இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து அதற்கு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி ஆல் கொடுத்துட்டீங்கன்னா எங்களுடைய வீடியோஸ் தொடர்ந்து வரும். யூ கேன் மீண்டும் சொல்கிறேன், யூ கேன் லேர்ன் இங்கிலீஷ் ஈஸி. உங்களால் ஆங்கிலத்தை எளிதில் கற்றுக்கொள்ள முடியும். யூ கேன் டாக் அண்ட் ரைட் இன் இங்கிலீஷ் ஃப்ளூயன்ட்லி. உங்களால் ஆங்கிலத்தில் எளிதாக சரளமாக பேசவும் முடியும், எழுதவும் முடியும். தொடர்ந்து இந்த வகுப்பினை கவனித்து வாருங்கள். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ வெரி மச்.